ஸோ ஜனநாயகன் ட்ரெய்லரும் வெளியாச்சு, பராசக்தியோட ட்ரெய்லரும் வெளியாச்சு. 2 ட்ரெய்லருமே நல்லா இருக்கு. ஒரு பக்கம் பகவந்த் கேசரி ரீமேக் இல்லையா? இது ஒரு பாதிப்பு கிரியேட் பண்ணுமா? ஏன் பாதிப்பு கிரியேட் பண்ணணுங்கிறாங்க. ப்ரோ ஐ டோன்ட் கேர். அந்த கதைக்களம்ங்கிறது நீங்கள் எந்த மாநிலத்தில் பண்ணாலும் பொருந்தக்கூடிய ஒரு கதைக்களம் இல்லை. அது ஒன் லாஸ்ட் டைம்ங்கிறத அவர் மறுபரிசீலனை பண்ணணுங்கிறது என்னுடைய விருப்பம். அண்ணனாக இருக்கார், தம்பியாக இருக்கார், லவ்வராக இருக்கார், என்னென்னவோ விதவித அவதாரங்களோடு அவங்களோட போய் சேர்றாரு அவர். அதுவே அரசியல் தலைவராக மாறிட்ட பிறகு இப்போ அவர் எதை நினச்சி அரசியலுக்கு வர்றாரு? தமிழ்நாட்டை நம்ம ஆளணும், நாம தான் முதலமைச்சர் ஆகணும்னு நினச்சி வர்றாரு. ஜனநாயகன் பிஸ்னஸாக பார்க்கும்போது இங்கே ஒரு சிக்கலுக்கு ஆளாக்கியிருக்காங்க. என்னென்னா இப்போ பராசக்தி உள்ளே வந்துருச்சு. 23ஆம் மங்காத்தா வந்து இறங்குது. இப்போ ஏன் அதாவது ஹீரோ இப்போ வரைக்கும் அந்த சர்டிஃபிகேஷன்லையும் பிரச்சனை இருக்கே. இப்போ எல்லாருமே கொஞ்சம் பயந்து போய் தான் இருக்காங்க. 2 படத்துக்குமே கொடுக்கல. ஓகே, பராசக்தி கொடுக்கல, ஜனநாயகனும் கொடுக்கல. என்ன தோணும் உங்களுக்கு? இது ₹1 2 பிரச்சனை இல்லை. இந்த ட்ரெய்லரோட கண்டென்ட்டை தான் அதிகமாக பேசப்பட்டிருக்கணும். ஆனால் அதுக்கு ஒரு பாட் வியூ சேர்த்துறாங்க. இது ஜெயை விட என் படம் ஒரு பங்கு ஜாஸ்தியாக இருக்கணும், அல்லது அட்லீஸ்ட் வியூஸ் 1ஆவது அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அவசியமே இல்லைங்கிறேன்.